இந்தா கொஞ்சம் போட்டுக்கோ. போடுமா இருக்குல்ல. டேய், என்னை ஏத்து பேசுறதுக்காவது உன் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்காவது கொஞ்சம் போட்டுக்கோ. போருமா. டேய் மாணிக்கம், நீ வந்து உக்காரு, சாப்பிடு வா. வேண்டாம்மா, எனக்கு பசியில. ஏண்டா எங்கடா போயிருந்த? மத்தியானமும் சாப்பிட வரல, இப்பவும் சாப்பாடு வேண்டாங்கிற. என்னாச்சு உனக்கு? நான் ஊருக்கு போயிருந்தேம்மா. சரோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தேன். மாமா இப்போ எப்படின்னு இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். ஏண்டா அந்த தடிப்பைய போச பாத்தியா? அவன் ஏதாவது முறைச்சிக்கிட்டு இருந்தானா? பார்த்தேன், நல்லா தான் பேசினான். ஆமா, சரவை கூட கூட்டு போலையா? இல்லைம்மா. ஏண்டா அவ அப்பாவை பார்க்க சரவை கூட்டிட்டு போக வேண்டாமா? இல்லைம்மா, அது நான் நாளைக்கு தான் போகிறதா இருந்தது. ஆனால் சுந்தரையா தான் அந்த பக்கம் ஒரு வேலையை அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளோ தூரம் வந்தாச்சேன்னு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, நான் மேலே போகிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், தூக்கம் வருது. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. அந்த போஸுக்கு என்ன திமிரு தெரியுமா? என்ன பேச்சு பேசுறான்? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல, ஊரெல்லாம் கடன் வாங்கி தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா வாய் முழுக்க கொழுப்பு. அவனை வெட்டிடுறேன் பாரு ஒரு நாள். சரோ, இனிமே நீ இந்த தனோ கிட்டயோ போஸ் கிட்டயோ எந்த பேச்சும் வச்ச கூடாது. ஆமா. என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? என் மூஞ்சிய பார்த்து சொல்லு. என் கண்ணை பாரு. விளையாடுறேனா? நான் சீரியஸா தான் சொல்றேன். இனிமே அந்த போஸ் கிட்டயோ தனோ கிட்டயோ எந்த பேச்சும் வச்ச கூடாது. இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கோவப்படாம கேளுங்க. நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். ஏதாவது வியாக்கியானம் சொல்லுவ? இல்லங்க, உங்களுக்கும் போஸ் மாமாக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம், சண்டை வரலாம். ஆனா ஆனா நான் என்ன பண்ணுவேன்? தனம் தான் என்ன பண்ணுவா? உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க சண்டையில எங்களை ஏன் இழுக்குறீங்க? நீங்களும் மாமாவும் என்ன சொந்தமா? இல்லையே. நீங்க மல்லு கட்டுங்க. ஆனா நானும் தனமும் கூட பிறந்து வளர்ந்தவங்க. உங்க சண்டைய வச்சு எங்க சொந்தத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறது நியாயமே இல்ல. உங்க அக்கா விஷயம் ஒண்ணு ஒத்துட்டு வருதோ, அதான் இவ்வளவு வக்காலத்து வாங்குறேன்ல? இல்லங்க, நான் இதை எனக்காக மட்டும் சொல்லல. நாளைக்கு உங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கு யாராவது இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா அதுவும் தப்புன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பிறந்த உறவு, அமைஞ்ச உறவு எல்லாமே நீடிக்கணும். எல்லார்கிட்டயும் நல்லா அனுசரிச்சு போகணும். அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லனா வாழணுங்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். நான் கூட நம்ம வீட்டுல வர பிரச்சனைக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தான் காரணமோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இப்பதாண்டி தெரியுது, நீ பேசுறல திமிர் பேச்சு, அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நம்ம வீட்டுல வர பிரச்சனைக்கெல்லாம் மொத்த காரணமே நீதான். உங்க மனசை தொட்டு என்ன நேரா பார்த்து சொல்லுங்க. நானா பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்? என்னாலயா சண்டை வருது? பரவாயில்லங்க, நீங்க வாயால சொல்லலைனாலும் உங்க முகமும் தடுமாற்றமும் சொல்லுது பிரச்சனைகளுக்கு யார் காரணம்னு. இது பாருங்க, போஸ் மாமா உங்ககிட்ட பேசின விதம் தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல, விவாதமும் பண்ணல. ஆனா நீங்க நான் தனத்துக்கிட்டயும் மாமா கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அத்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை எவ்வளவு பாடுபடுத்தி இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. நீங்க எனக்கு போட்ட கண்டிஷனை நான் உங்களுக்கு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஓவரா ஏங்க, அடிக்கிறதுக்கு ஓங்கின கைய ஏன் கீழே இறக்கிட்டீங்க? உங்க கோவத்தையும் எரிச்சலையும் என்கிட்ட தானே காட்ட முடியும். பொண்டாட்டிய முதலா
அடிச்சதுல தொட்ட மனுஷன் உலகத்திலேயே நீங்க தானே. ஏய், என்னடி போனா போதுன்னு விட்டா பேசிட்டே போற? புரியுதுரி, உன் திட்டம் எனக்கு நல்லா புரியுது. எங்க அம்மாவையும் என்னையும் பிரிச்சு எங்க அம்மாவை தெருவில் நிக்க வைக்கணும், அதானே? அது மட்டும் நடக்காதுரி. எப்படி எப்படி கூட பிறந்த அக்காவை பிரிய முடியாதோ? பாக்குறேன், அதையும் பாக்குறேன். ஓடி வெளில போ. போடி. என்னங்க என்னங்க? டேய், இவ்வளவு விட பெரிய அழகெல்லாம் பாத்துட்டேன்டா. ஆனா இவ அளவுக்கு எவ்வளவு முரண்டு பிடிச்சது கிடையாது. இவனடா இந்த துள்ளு துள்றா? டேய், துள்ளுனா துள்ளிட்டு போறா விடுறா. உனக்கு என்ன ஆளா கிடைக்காது. எவ்வளவு சாதுவா இருக்கிறவளோ பாத்துட்டு போ. அது எப்படிடா முடியும்? அப்போ இத்தனை நாள் நான் அலைஞ்சது, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணது இதெல்லாம் வேஸ்டா போறதா? சொல்டா. இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானா அவளான்னு பாத்துறேன். ஏண்டா, இது என்ன குஸ்தியாடா? நீ அவளான்னு பாக்குறதுக்கு? போடா. நீ பார்க்காத பொண்ணுங்களா? போடி இவளன் விட்டு தழுவியா? இல்லடா, இந்த விஷயத்துல அவ பொண்ணுங்கிற கிரேஸை விட நான் தோத்துடக்கூடாதுன்ற எண்ணம் தாண்டா வருது. தூக்க மாட்டேன். கொடுமடா. அவ அக்கா ஒருத்தி இருக்கா, நல்ல காரா சேவுக்கு சேலை கட்டி விட்ட மாதிரியே இருப்பா. கையில எடுத்தோன்னு வையேன், 2 துண்டை உடைச்சிடலாம். டேய், ரொம்ப வர்ணிக்காதடா. என்ன நடந்துச்சு சொல்லு. அவ என்ன பார்த்து செருப்பு பிச்சிடுங்கிறாடா. அப்படியே பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? எத்தனை அவமானத்துக்கு அப்புறமும் விஜய சும்மா விட சொல்றியா? விட மாட்டேனா? நான் விஜயும் விட மாட்டேன், அதுக்கப்புறம் அந்த காரசேவியும் விட மாட்டேன். டேய், உங்க மிஸ்ஸஸ் வராங்கடா. டேய், பயப்படாதடா. நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்லி 2 large. பெர்மிஷன் கொடுத்தது உண்மைதான். அளவோட குடிக்க எக்கச்சக்கமா குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. செட்டு சேர்ந்ததாலையா? டேய், மணியாச்சு, நான் கிளம்புறேன். என்ன இது இப்படி அளவுக்கு மீறி குடிச்சுக்கிட்டு? பைத்தியக்காரத்தனமா? சாரிம்மா, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நினைச்சுக்கோ. வழக்கமா இவ்வளவு குடிக்க மாட்டீங்களே, இன்னைக்கே எப்படி? கரெக்ட் கரெக்ட், இது கேட்டியே அது கரெக்ட். என் மனசு சரியில்லைம்மா. ஏன், என்னாச்சு? அது எதுக்கு வேணாம். என்கிட்ட மறைக்காதீங்க, சொல்லுங்க. வேணாங்கிறல்ல, நான் சொன்ன உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். பரவாயில்ல, சொல்லுங்க. வேணான்னா விட. இங்க பாருங்க, நீங்க சொல்லித்தான் தீரணும். அது கீதா, ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாம்மா. என்னது, நிஜமாவா சொல்றீங்க? அடி பாவீங்களா, கல்யாணம் ஆனவன் ஆகாதவன்ற வித்தியாசமே கிடையாதா? யார் அந்த சிறுக்கி? பாத்தியா, நான் அப்போவே சொன்னேன்ல நீ இதை கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு. கீதா, உனக்கு என்னை பற்றி தெரியாதா? எவ்வளோ பெரிய உலக அழகே இருந்தாலும் உன்னை மறந்துட்டு அவளை திரும்பி பார்த்துருவேன் நான். அது எனக்கு தெரியும் மாமா, ஆனா காலம் கெட்டு கிடக்குதுல்ல. ஏண்டா, நீ என்னையே சந்தேகப்படுறியா? நான் நினச்சிருந்தா உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்க முடியாதா? நான் ஏன் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்? கீதா, என்னால் உன் இடத்துல இன்னொரு பொண்ணை நினச்சி கூட பார்க்க முடியலம்மா. இல்ல மாமா, எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த சிரிக்கையை நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்படித்தான் என் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. இவ அவரையே லவ் பண்றேன்னு சொன்னா. அதுக்கு இவர் ஒத்துக்கவே இல்ல, உடனே விஷயத்தை குடிச்சிட்டா. அப்படியா? பரவாயில்லையே.
என்ன பரவாயில்ல, பேசாம இருங்க. என் மனசு பதறி போய் கிடக்கு. ச்சே, கல்யாணம் ஆனாலும் நிம்மதி இல்ல. ஏன் இப்படி கல்யாணம் ஆன ஆம்பளைங்க பின்னாடி சுத்தி தண்ணியும் கெடுத்து அடுத்தவங்க குடும்பத்தையும் கெடுக்கிறாளுங்க? நாசமா போறவளுங்க, புத்தி கெட்டு அலையிறாளுங்க. அம்மா அம்மா இந்த வரேன்ப்பா. என்ன மாணிக்கம்? உட்காருங்க என்ன? உட்காருங்க சொல்றேன். இந்த வீட்டில் உங்களுக்கு எனக்கு சாப்பாடு போடுறத விட வேற என்ன வேலை? என்ன நம்மள சாப்பாடு போட சொல்றான்? இவளோட சண்டையா? இருக்கட்டும் இருக்கட்டும். இல்லடா, பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியிருந்தது, அதான். ஏமா இந்த வேலையெல்லாம் நீங்க பண்றீங்க? அதுக்கு என்ன ஆள் இல்லையா என்ன? பாத்திரம் எல்லாம் கிணத்தடியில கிடக்கு, நான் தானடா வளர்க்கணும். போதும்மா, இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சது போதும். இனிமேல் நீங்களே எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. எனக்கு சாப்பாடு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். அதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்கிட்டோம். ஏம்மா, அண்ணி தான் டிஃபன் எடுத்து வச்சிருக்காங்கல்ல? டேய், மாணிக்கம் ஏன் கையால சாப்பிட்டான்னா 2 வாய் அதிகமா சாப்பிடுவான். ஏன் உனக்கு என்ன வந்தது? உன் வேலையை மட்டும் பாரு. சமயத்தில் நம்ம வீட்டில் நடக்கிறது தலையும் புரியல வாலும் புரியல. உனக்கு வாய் மட்டும்தாண்டா அதிகம், புத்தி கம்மி. புரியாட்டி பேசாம வேற வேலை இருந்தா போய் பாரு, போ. ஏன்பா இன்னும் வைக்கிட்ட? ஒன்றும் வேண்டாமா. அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எந்த கோயிலுக்கு? தெரு முனையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் அத்தை. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ம். ஏ ரமேஷ், இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நாம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு? இல்லப்பா, நாமளும் பார்க்கணும். இவ்வளோ நாள் பிசினஸ் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்க? இவரா எல்லாத்தையும் அந்த மாணிக்கத்திட்ட கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாம இருந்தவர் தானே, வேற எப்படி பேசுவாரு? அம்மா, நிர்மலா வரா. என்னடி சீக்கிரம் கிளம்புறியா? ஆமா. வாமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ தாமா ரொம்ப நாளா ஆளையே காணோம். ஏன் நிர்மலா, அப்பா கேட்டதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க? சரி, நான் கேட்கறேன், ஏன் இத்தனை நாள் வரவே இல்லை? அதை ஏன் கேக்குறீங்க? சும்மா பொழுது போகாம தான். ஏன் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களோ? அதை விடுங்க. என்ன நிர்மலா, ரொம்ப கவலையா பேசுற? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆமா, வீட்ல பிரச்சனை இல்லாத நானே இல்ல. தினமும் எழுந்திருச்சா ஏதாவது ஒரு சண்டை, சுத்தமா நிம்மதியே இல்ல. காலேஜுக்கு போறதும் அந்த சமயத்துல உங்க வீட்டுக்கு இப்படி வரதும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பேசாம உங்க வீட்லயே இருந்துடலாமான்னு இருக்கு. இருந்துட. இங்க நீ இருக்கன்னு சொன்னா வேற யாரு வேணான்னு சொல்ல போறாங்க? நீங்க சொன்னா போதுமா? உங்க அம்மா அப்பா சொல்ல வேண்டாமா? இந்த வீட்டுல ரமேஷ் சொன்னா மறுபேச்சே கிடையாது. காலேஜுக்கு போற நேரத்துல என்ன வெட்டி பேச்சு வேண்டி இருக்கு? கிளம்புங்க. வாடி நிர்மலா, போயிட்டு வாமா. அந்த பொண்ணு நிர்மலா சொன்னது கேட்டியா? அவங்க வீட்டுல இன்னும் பிரச்சனை போல இருக்கு. பாவம் அந்த சரோ. மாணிக்கத்தோட அம்மா ரொம்ப படுத்துறாங்க போல இருக்கு. ரொம்ப தான் அழட்டிக்காதீங்க. அந்த சரோ புருஷனை விட்டு கொடுத்தா பேசுறா, தூக்கி வச்சு ஆடுறா. அவன் மேல உங்களுக்கு என்ன பரிதாபம் வேண்டி கிடக்கு?
பொண்டாட்டின்னா அப்படிதாண்டி இருக்கணும். புருஷன் குறைய மறைச்சுதான் பேசணும். மத்தவங்க எதிரெல்லாம் அவனை விட்டு கொடுக்க கூடாது. பாவம் சரோ அந்த மாதிரி பொண்ணு. நான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா என் மனசுல ஒரு ஓரத்துல சங்கடம் இருக்கத்தானே செய்யும். பா கடை வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஏங்க நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறீங்களா? என்ன இது புதுசா? சொல்லு சொல்லு. கொஞ்ச நாளவே கவனிச்சிட்டு வரேன். அந்த நிர்மலா நம்ம ரமேஷ் கிட்ட பேசுற விதமும் சிரிக்கிற விதமும் எனக்கு சரியா படல. நீங்க இப்படி முறைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக மனசுல பட்டதை சொல்லாம இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. என்னடி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு? அந்த சின்ன குழந்தைங்க கள்ளம் கபடம் இல்லாம ஒன்னா பழகுறாங்க. உன்னோட பாக்குற கண்ணோட்டம் தான் சரியில்லை. அதை மாத்திக்க. திரும்ப என்கிட்ட எதுவும் பேசாத. எரிச்சலா இருக்கு. என்கிட்ட கோவப்படுறதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நீங்க எப்பதான் ஆளுங்களை சரியா இட போட்டிருக்கீங்க? முந்தி அப்படிதான் அந்த மாணிக்கம் பையல யோகியன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்க. இப்ப என்னாச்சு? அவன் உங்களுக்கே வனையா வந்து நிக்கிறான்ல. எப்படியோ போங்க. அண்ணி என்ன செல்வம், இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது ஸ்பெஷல் ஆப்ளிகேஷனா? அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. அதுவும் கொஞ்சம் தனியாக பேசணும், அதான் இங்கே வந்தேன். கேட்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனால் கேட்காமலும் இருக்க முடியல. என்ன பிரச்சனை உங்களுக்கு அண்ணனுக்கும்? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. மறுபடியும் என்ன பிரச்சனை? என்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கா செல்வம்? உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குங்கிறது உண்மைதான் நீ. ஆனால் சில நேரங்களில் என் அண்ணனை பார்த்தா கூட வருத்தமாக தான் இருக்கு. அவர் தான் தப்பு பண்ணுறாரு, இல்லைங்கல்ல. ஆனால் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளால் அவருக்கும் சந்தோஷம் போகுது, நிம்மதி போகுது. ஏன் இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு தான் எனக்கு தெரியல. நீங்க சொல்றது உண்மைதான். நானும் அதை உணர்றேன். பாவம் கஷ்டப்படுற மனுஷன் வீட்லயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு நானும் பல சமயத்துல பணிஞ்சு போயிடுறேன். ஆனா சில சமயத்துல ரொம்ப எல்லை மீறி போயிடுது. என்னால பொறுத்துக்க முடியல. பாவம் எங்க அப்பா வயசானவர், உடம்புக்கு முடியல. ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சும் கூட என்ன ஊருக்கு அனுப்புறதுக்கு உங்க அண்ணன் காட்டின தயக்கம் இருக்கே, என்னால தாங்கிக்கவே முடியல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நிலைமை அத்தைக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. பொண்ணா பிறந்ததால எங்க அப்பாவை போய் பாக்குறதுக்கு நான் இன்னொருத்தரோட உத்தரவுக்கு காத்திருக்கணும். இது என்ன நியாயம்? பாவம், நீங்க என்ன செல்வம் பண்ணுவீங்க? உங்க அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? தனத்தோட நான் பேசக்கூடாதான், எல்லா உறவையும் முறிச்சுக்கணுமா. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு எப்படிதான் உங்க அண்ணனுக்கு மனசு வருதோ தெரியல. என் தலை எழுத்து 4 நாள் சேர்ந்தாப்புல சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. என்னடா இவ புலம்ப ஆரம்பிச்சிட்டாளேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை நீ, உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் புரியுது. அதான் பதில் பேச முடியாமல் யோசிக்கிறேன். ஏன் நீ அம்மா ஊரில் இல்லாத இந்த 3 நாளும் அண்ணன் உங்ககிட்ட நல்லபடி தான் நடந்துக்கிட்டாரு. 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. ஸோ பிரச்சனை அம்மா தான். நீங்களும் அண்ணனும் தனி கொடுத்துட்டு போயிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வராதுல்ல நீ.